வணக்கம் நேயர்களே, வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. உழைப்பை மதிப்பவன் உயர்வான். வளமான சிந்தனை உடையவன் வளம் உள்ள வாழ்க்கையை அமைத்து கொள்வான். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். கடவுளையே நம்பியிருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. கடவுளே சில நேரத்தில் நமக்கு உதவி செய்தாலும் நாம் வருந்த செய்கின்ற வேலை, மெய் வருத்தத்துடன் செய்கின்ற வேலை தான் முழு வெற்றியை தரும். எந்த சூழ்நிலையிலும் நாம் உழைத்தால்தான் வெற்றி கிடைக்கும். சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலையை நாம் அடையலாம். எதிர்மறையாக நாம் நடந்து கொண்டால் சிறு செயல் கூட பலனை தராது. சாதாரணமாக 30,000 கொடுத்து ஒரு ஏர் கண்டிஷன் மிஷினை வீட்டில் வாங்கி வைப்போம். அதற்கு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்திருப்பார்கள். அந்த ரிமோட் கண்ட்ரோலில் ஒரே ஒரு பட்டனை மாற்றி அழுத்தினாலும் அந்த ஏசி அங்கே வேலை செய்யாது. இவ்வளவு பெரிய மிஷின் ஒரு சாதாரண அந்த பட்டனை மாற்றி அமுக்கினாலும் கூட அங்கே வேலை செய்யாது. இதுதான் வாழ்க்கை. சின்ன தவறு கூட பெரிய இழப்பை தந்துவிடும். வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் உழைக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனையில் நாம் உயர வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். உழைப்பு தான் முக்கியம். இயேசுநாதர் சொன்ன ஒரு கதை தான். ஒரு மன்னன் இருந்தார். அவர் போருக்கு செல்லுகின்ற பொழுது தனது அந்தரங்க காரியதரிசி ஊழியர்களெல்லாம் அழைத்து ஒவ்வொருவருக்கும் 10 ராத்தல் பணத்தை கொடுத்து அனுப்பினார். அந்த காலத்தில் ராத்தல் என்று சொல்லுவார்கள். நான் போருக்கு சென்று வெற்றி பெறுகின்ற அந்த சூழ்நிலையில் திரும்பி வருவேன். நீங்களெல்லாம் இந்த பணத்தை எப்படியாவது பயன்படுத்தி அதிக அளவில் சேர்த்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். திரும்பி வருகின்ற பொழுது ஒருவனை கேட்டார். அவன்தான் தலைமை அந்தரங்க ஊழியன். மன்னா, நான் நீங்கள் கொடுத்த அந்த பணத்தை வைத்து 10 மடங்கு வியாபாரம் செய்து பெருக்கியுள்ளேன் சொன்ன உடனேயே பாராட்டி அந்த பணத்தை அவருக்கே கொடுத்துவிட்டு 10 பட்டணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார். இன்னொருவனை கூப்பிட்டார். அவன், நான் 5 மடங்கு பெருக்கி வைத்திருக்கின்றேன், வியாபாரம் செய்து பணம் இதோ இருக்கிறது என்று சொன்ன உடனே அந்த பணத்தையும் நீ எடுத்துக்கொள், உனக்கு 5 பட்டணங்களை தருகிறேன் என்று சொன்னார். இன்னொருவனை கேட்டார். மன்னா, நான் அந்த பணத்தை இங்கே என் துணியில் கட்டி வைத்திருக்கின்றேன். இது என் பணம் அல்ல, மன்னர் பணம். விதைக்காதவன் அறுப்பதற்கு உரிமை இல்லை, உழைக்காதவன் வெற்றி பெற முடியாது. எனவே நான் அதை ஒன்றுமே செய்யாமல் அப்படியே வைத்து விட்டேன். இது மன்னர் பணம், உங்களிடமே திருப்பி தருகிறேன் என்று அந்த ஊழியன் சொன்னான். அந்த பணத்தை கஜானாவில் கட்டும்படி சொல்லிவிட்டு இவனுக்கு ஒன்றும் கிடையாது, சோம்பேறி என்று சொல்லிவிட்டார். இன்னும் ஒருத்தன் கேட்டவுடனே சொன்னான், மன்னா, அந்த பணம் களவு போய்விட்டது, எனவே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று மன்னனிடம் சொன்னான். மன்னர் சொன்னார், இவனை பிடித்து சிறையில் அடைங்கள். இவன் எதற்கும் லாய்க்கற்றவன், கொடுத்த பணத்தையும் காப்பாற்ற தெரியாதவன், இருக்கின்றதை வைத்து பெருக்குகின்ற ஆற்றலும் இல்லாதவன். இவன் இந்த பூமியில் வாழ்வதை விட சிறைச்சாலையிலே வாழட்டும் என்று சொல்லி சிறைச்சாலையிலே அடைத்தார். எனவே ஒன்று கிடைக்கின்ற நேரத்தில் அதை 10ஆக மாற்றுகின்ற ஆற்றல் வேண்டும். பணத்தை எடுத்து வீட்டிற்குள்ளே வைத்து விட்டால் பணம் அங்கே பெருகாது. பணத்தை வியாபாரத்திலோ அல்லது ஏதோ ஒரு சின்ன தொழிலோ செய்தால்தான், தொழிற்சாலையோ அமைத்தால்தான் அது இரட்டிப்பாக மாறும். அந்த பணம் அங்கே ரொட்டேஷன் ஆக தான் வாழ்க்கையில் பணம் சேரும். கவனமாக போடுகின்ற அந்த வியாபாரம் நன்றாக இருக்குமா என்று யோசித்து பார்த்து கவனமாக செய்தால் அதற்கு கண்டிப்பாக கூலி உண்டு. சிக்கல்கள் வரும். நம்மால் இதை கரையேற முடியுமா என்று எண்ணுகின்ற நேரத்திலெல்லாம் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். கடவுள் நமக்கு அனுசரணையாக இருப்பார் என்று எண்ண வேண்டும். கடவுளே வந்து நமக்கு எல்லாம் செய்து கொடுப்பார் என்று எண்ணாமல் கடவுளின் மீது பாரத்தை போட்டு துணிச்சலையும் தைரியத்தையும் நீங்கள் வரவழைத்தால் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு என்று சொல்லி
வெற்றியாளர்களாக தினமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.